நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லாம் நல்லபடியா முடிய போற நேரத்துல கரடி புகுந்த கதை ஆயிடுச்சே. என் பொண்ணு ஒரு பணக்கார குடும்பத்துல வாழ்க்கப்பட நீ அனுமதிக்க மாட்டியா? நான் என்ன பண்றது ஆண்டவனே? ஒரு விதத்துல சிந்திச்சு பார்த்தா நீலாம்பரி சொன்னது நிஜம். என் பொண்ணோட எதிர்காலத்தை பத்தி யோசிச்சா கண்டிப்பா அருந்ததிய கொன்னுதான் ஆகணும். அந்த முடிவுக்கு போகணுமா? ஆமா, நான் எதுக்கு அவளை பார்த்து பரிதாபப்படணும்? எனக்கு என் பொண்ணு தானே பெருசு. ஆண்டவா, அவளை சாகடிக்கிறத தவிர வேற வழியே இல்லையா? ஒரு ஆளை சாகடிக்கணும்னா எப்படின்னு தான் என் தலைவா என்னை இப்படி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆண்டவா, எல்லாத்தையும் இப்ப நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். நீயே என்ன செய்யணும்னு முடிவு பண்ணு. ஆண்டவா, தலை விழுந்துருச்சுன்னா அந்த மகா பாவத்தை நான் செய்வேன். என்னவா இருக்குன்னு தெரியல. எதுவா இருந்தாலும் அது நீ சொல்றதுதான். தலை, ஆண்டவா, நீ ஏன் அனுமதி கொடுத்துட்ட? இனிமே நான் யாருக்காக கவலைப்படணும்? முடிச்சிடுறேன் ஆண்டவா, முடிச்சிடுவேன். ஆண்டவனே அனுமதி கொடுத்துட்டாரு. முடிச்சிடுறேன். என்னப்பா, எதை முடிக்க போறீங்க? அது நீலாம்பரி மேடம் ஒரு வேலை கொடுத்திருக்காங்க. அதத்தான் முடிச்சிடுறேன்னு சொன்னேன். என்ன வேலைப்பா? அது ஒண்ணு இல்லம்மா, சின்ன வேலை. நானே முடிச்சிருவேன். நீ உள்ள போய் கொஞ்சம் காஃபி எடுத்துட்டு வா. சரிப்பா. அடிக்காதீங்க, என்ன விட்டுங்க. அடிக்காதீங்க, ஐயோ அடிக்காதீங்க. அடிக்காதீங்க ஐயா, சொல்லுறேன் உண்மைங்க. வலிக்குது, விட்டுருங்க ஐயா, என்ன அடிக்காதீங்க. ஏன் இப்படி கத்துற? நான் எங்க கத்துறேன், நீங்க தான் கத்துறீங்க. என்ன ஆச்சுப்பா? எனக்கு ஒண்ணு இல்ல. இல்ல, நீங்க எதையோ பார்த்து பயந்துருக்கீங்க. பயமா? எனக்கா? எனக்கு எதுக்குமா பயம்? ஆண்டவனே அனுமதி கொடுத்துட்டான். முடிச்சிருவேன். முதல்ல காஃபி கொடு. சார், என்னையா உன்னை இந்த பக்கம் ஆளையே காணோம்? எல்லா வேலையும் என் தலையில போட்டாங்க சார். வயசான காலத்துல நான் என்ன பண்றது? சரி, என்கிட்ட இப்போ உனக்கு என்ன வேலை ஆகணும்? வேலை ஒண்ணும் இல்ல சார். நான் தான் இப்போ பல்லும் நகமும் இல்லாத கழட்டு சிங்கமாயிட்டனே. அதனால என்கிட்ட எந்த வேலையும் ஆகாது. நீதான் நீலாம்பரியுடைய ஆளாச்சே. செய்ய வேண்டிய வேலையை பத்தி அவங்க சொல்லுவாங்கல்ல. அப்படியெல்லாம் இல்ல சார். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் வந்தேன். ஒரு நிமிஷம் சார். என்ன விஷயமா இருக்கும்? உட்கார். என்ன சார், நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்ல. 2-3 நாளா ஃபேக்டரியிலையும் டெக்ஸ்டைல்ஸ்லயும் சில குழப்பங்கள். அதையெல்லாம் சரி பண்ண. யோ, அதை விடியா, முக்கியமான விஷயம்னு சொன்னி. அது என்ன? இத சொல்லலாமா வேணாமான்னு பல தடவை யோசிச்சேன். யாருக்கிட்ட சொல்றதுன்னு ஒரு குழப்பம். கடைசியில தான் முடிவு பண்ண, உங்ககிட்ட சொன்னாதான் இந்த குழப்பம் தீரும்னு. என்ன குழப்பாதையா? விஷயத்த சொல்லு.
அதான் கதவை தாப்பா போட்டல. இன்னும் ஏன் பயப்படுற? பயந்து தானே சார் ஆகணும், வேற வழி இல்லையே. அருந்ததி மேல உங்களுக்கு வெறுப்போ கோவமோ இல்லைன்னு எனக்கு தெரியும். ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை நீங்க கோர்ட்ல அப்படி சொல்லிருப்பீங்க. அதுக்கு என்ன இப்போ? அவசரப்படாதீங்க சார். என்னையாச்சு அவளுக்கு? ஒன்னும் ஆகல சார். ஆனா இந்த வீட்டை விட்டு அனுப்புனதுக்கு அப்புறம் அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது சார். என்னையா சொல்ற? சார், அவ இங்க இருந்தப்போ இந்த சொத்துக்கு சொந்தக்காரி மாதிரி நடந்துக்கல. அவ நினைச்சிருந்தா எவ்வளவு பணம் வேணா பதுக்கி அவ வீட்டுக்கு கொண்டு போயிருக்கலாம். ஆனா அவ அப்படி செய்யல. மாசா மாசம் செய்யற வேலைக்கு எவ்வளவு சம்பளமோ அதை மட்டும்தான் எடுத்துட்டு போயிருந்தா. சித்தம்பலம், இதெல்லாம் அவளை பத்தி புரிஞ்சுக்காதவங்க கிட்ட போய் சொல்லு. நான் முடிக்கலையே சார். இப்போ அவளோட நிலைமை ரொம்ப மோசம். பாவம், வேலையில்லாத ஒரு தம்பி வாட்ச்மேன் வேலைக்கு என்ன சம்பளம் கிடைக்க போகுது? அதான் சார் அந்த பொண்ணோட அப்பா. இந்த சிட்டியில ஒரு குடும்பம், அதுவும் வாடகை வீட்டில் இருக்கிற குடும்பம். எப்படி சார் செலவை சமாளிக்கிறது? என்னையா இப்ப செய்ய சொல்ற? அவளுக்கு அள்ளி கொடுக்கணும்னு ஆசை இருக்கு, கையில ஒண்ணுமே இல்லையே. இருக்கு சார், இருக்கு சார். நீங்க நினைச்சா அருந்ததிக்கு நம்ம டெக்ஸ்டைல்ஸ்ல மறுபடியும் ஒரு வேலை போட்டு கொடுக்கலாம். ஜேபி சாரும் நீலாம்பரி மேடமும் இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. ஆனா இந்த வேலையை அருந்ததிக்கு கொடுக்க காரணம், அவ பேர்ல இருந்த சொத்தை திரும்ப வாங்கினதுக்கு ஒரு ஜீவனாம்சம் மாதிரி இந்த வேலையை கொடுத்தே ஆகணும்னு நீங்க சொன்னீங்கன்னா அவங்க வாயே திறக்க மாட்டாங்க. நீ சொல்றது நடக்குமா சித்தம்பலம்? அருந்ததிக்கு ஏதாவது செய்யணும்னு எனக்கு ஆசைதான். ஆனா என்ன செய்யறது? நான் தான் இப்ப முடியில்லாத மன்னனாச்சே. முடி இல்லைனாலும் மன்னன் தான் சார். நீங்க முயற்சி பண்ணா அருந்ததிக்கு உதவி செய்ய முடியும். சரி சித்தம்பலம், நான் முயற்சி பண்றேன். ஆனா அருந்ததி இதை ஏத்துக்கோளா? அந்த வேலையை என்கிட்ட விடுங்க. அவளை சம்மதிக்க வைக்கிறது என் பொறுப்பு. அப்படின்னா நீ அவகிட்ட பேசு, நீலாம்பரி கிட்ட நான் பேசிக்கிறேன். நல்லது சார். அப்போ நான் கிளம்புறேன் சார். போயிட்டு வா. சந்தோஷமான செய்தி சொல்லு. ஓகே. என்ன சார், முக்கியமான விஷயம்னு சொன்னீங்க? உன்கிட்ட சொல்ல சொல்லி சண்முகம் சார் ஒரு விஷயத்த சொன்னாரு. நேர்ல பார்த்து பேசிட்டு உடனே ரிசல்ட்டையும் சொல்ல சொன்னாரு. என்ன சார்? நீ மறுபடியும் டெக்ஸ்டைல்ஸுக்கு வரணுமா? நானா? ஆமாம்மா, நீயே தான். தற்சமயம் ஒரு ஸ்டாஃபா அப்பாயின்மெண்ட்டை கொடுக்க சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தற்சமயம் ஒரு ஸ்டாஃபா அப்பாயின்மெண்ட்டை கொடுக்க சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா என்னம்மா பதிலே சொல்லல? அதான் சார் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். இதுல யோசனை பண்ண என்னமா இருக்கு? மாசம் மாசம் கரெக்ட் தேதிக்கு சம்பளம் கிடைக்கும், குடும்ப செலவுக்கு ஆகும்ல. அது மட்டும் இல்லம்மா, இது உனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு சின்ன அங்கீகாரம். அழுவ விட்டுறாத. கரெக்ட் தான் சார். எனக்கு என்னமோ ஒரு ஸ்டாஃபா அந்த ஜேபி முன்னாடி போய் நிக்க எனக்கு என்னமோ அது சரியா படல. இதத்தான் முட்டாள்தனம்னு சொல்றது. யோசிச்சு பாரு அருந்ததி, அவங்க ஏரியாக்குள்ள கால் வைக்க கூட முடியாத அளவுக்கு தான் இப்ப நீ இருக்க. அப்படி இருக்கும் போது இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குதுன்னா அதை மிஸ் பண்ணலாமா? அது மட்டும் இல்லம்மா, அவங்க வட்டத்துக்குள்ள நின்னுகிட்டு போராடினாதான் நீ ஜெயிக்க முடியும். முதல்ல டெக்ஸ்டைல்ஸ், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்குள்ள போயிடலாம்.
இல்லன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்களுக்கு அருந்ததிங்கிற பேரே மறந்து போயிடும். அம்மாடி, உனக்கு விருப்பம் இல்லைன்னா நான் கட்டாயப்படுத்தல. ஆனா சண்முகம் சார் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. அவருக்கு நான் என்ன பதில் சொல்லணும் அதையும் நீயே சொல்லிடு. அவர் மனசுல எதையோ பிளான் பண்ணி தான் உன்னை அப்பாயிண்ட் பண்ண சொல்லியிருக்காரு. அதெல்லாம் அப்புறம் உன்னால வீணாயிடும். ஏன் சார் என்ன வேலைக்கு சேர்த்துக்க ஜேபியும் அவர் சித்தியும் ஒத்துக்குவாங்களா? சண்முகம் சார் கட்டாயப்படுத்தினா அவங்க 2 பேரும் அடங்கி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என் சப்போர்ட் உனக்கு இருக்குல்ல. அப்படின்னா எனக்கும் சம்மதம் சார். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். சார், அடுத்த கட்ட போராட்டத்துக்காக சுப்ரியா டெக்ஸ்டைல்ஸ்க்கு நான் என்னைக்கு வரணும்? இந்த நிமிஷத்துல இருந்து எப்ப வேணாலும் வரலாம். சரி, நீங்க போங்க சார், நான் வரேன். வாமா, வந்து உக்காரு. வேண்டாம் சார், நீங்க கிளம்புங்க. சரிம்மா. மாமா, எங்க இருக்கீங்க? சரி, அங்கே இருங்க, நான் அங்க வரேன். ஏய், எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன் இந்த வேலையெல்லாம் பாட்டியோடதுன்னு. அதில்ல பாட்டி. இவ்வளவு நேரம் கூட்ட விட்டுட்டு இப்ப நான் வந்ததுக்கு அப்புறம் நடிக்கிறியா? நான் ஏன்டா நடிக்கணும்? இந்த வேலையெல்லாம் ஒன்ன செய்ய சொல்லுவேன், என் பேத்திய செய்ய சொல்லுவேனா? ஆமா மாமா, பாட்டி என்ன இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. ஆனா எவ்வளவு நேரம் தான் நான் சும்மாவே உட்கார்ந்துட்டு இருக்கிறது? ஆமாமா, அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் சும்மா இருக்கவே பிடிக்காது. பாட்டி, சூட ஒரு கப் காஃபி கொண்டு வா. வரவ பார்த்தாலே பழுத்து போய் வந்திருக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் எதுக்குடா சூடு? ப்ளீஸ் பாட்டி, போய் எடுத்துட்டு வாயேன். கொண்டு வரேன். என்ன மாமா, ஏதோ டென்ஷன்ல இருக்க மாதிரி இருக்கு. என்ன இருக்காதா? ஆர்த்தி மறுபடியும் அந்த ஜேபியோட டெக்ஸ்டைல்ஸ்ல வேலைக்கு போக போறாளாம். எனக்கு என்னவோ அவ ஒரு வேலைக்காரியா அவ முன்னாடி போய் நிக்கிறது அவளை நல்லதா படல. மாமா, ஆர்த்தி அங்க வேலைக்கு போக வேண்டான்னு நீங்க சொல்ல வேண்டியது தானே? நான் சொன்ன யாரு கேக்குறாங்க? அப்படி ஒரு வேலை அவசியம்னா வேற வேலைக்கு ட்ரை பண்ணலான்னு சொன்னேன். அதுக்கு அவ வேலை முக்கியம் இல்ல, நான் எப்படியாவது அவங்க கிட்ட போகணும், அதுக்கு ஆண்டவனா பார்த்து கொடுத்த சந்தர்ப்பம் இதுன்னு சொல்றா. ஏண்டா, என் பேத்தி உன்ன மாதிரி அறிவில்லாதவன்னு நினைச்சியா? அவ எதை செஞ்சாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். ஆமாமா, பெரிய அறிவாளிதான். அதனாலதான் புது அருந்ததியா அவங்க முன்னாடி போய் நிக்க போறேன்னு சொல்றா. ஆனா ஒன்னு அருந்ததி, இன்னொரு தடவை அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அவங்க முன்னாடி நிக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். டேய், நீ வேணா பாத்துக்கடா, என் பேத்தி நினைச்சத சாதிப்பா. தோ இவளை அந்த மாடி வீட்டு மருமகளை ஆக்கிட்டு தான் அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வருவா. ஆமாமா, அதனாலதான் இந்த அம்மாவுக்காக எதையும் சந்திக்க தயார்னு அவ சொல்லிருக்கா. கூடவே வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லாதீங்க மாமான்னு கெஞ்சறா. பாவம் மாமா, சந்தோஷமா உங்க கூட குடும்பம் நடத்த வேண்டியவ எனக்காக இப்படிலாம். நீ ஏமா கவலைப்படுற? அக்கா தங்கச்சின்னா இப்படித்தான் இருக்கணும். ஏதோ ஒரு சில குடும்பத்துலதான் இப்படிப்பட்ட உறவுகளுக்குள்ள அன்பும் பாசமும் இருக்குது. அதனாலதான் இன்னமும் பொழுது விடியுது சாயுது. பா டேங்கப்பா, எங்க பாட்டி லேசுப்பட்ட ஆள் இல்ல. நீ ஒன்னும் கவலைப்படாத பாட்டி. ஆர்த்தி கிட்ட நான் சொல்லிட்டேன், உனக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யின்னு சொல்லிட்டேன். போதுமா? நீ தானே என் பேர. ஆமா, உன்னை தக்காளி பழம் வாங்கிட்டு வர சொன்ன, வாங்கிட்டு வந்தியாடா? ரொம்ப முக்கியம்.
மார்னிங் சார். சாரி. இந்தா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஈவினிங் பார்க்கலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். மார்னிங். மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மார்னிங் சார். குட் மார்னிங். சார் இது எப்படி இருக்கு நல்லா பாருங்க. இருக்குங்க. இதே டிசைன்ல வேற கலர் இருந்தா எடுங்க மேடம். ஏய், உனக்கு இங்க என்னடி வேலை? உன்னை யார் இங்க உள்ள விட்டது? சிற்றம்பலம் சார் கூப்பிட்டதுனால தான் நான் இங்க வேலைக்கே வந்தேன். வேலைக்கா? சிற்றம்பலம். யோ சிற்றம்பலம். சார் ஏன் சார் இப்படி கத்துறீங்க? ஏன் சார் இப்படி கத்துறீங்க? வாங்க. என்ன சார்? இவன் நிழல் கூட இந்த ஏரியால படக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. ஆமா சார். அப்போ நீ யாருக்கிட்ட கேட்டு இவளுக்கு வேலை கொடுத்த? ஒட்டகத்துக்கு படுக்க இடம் கொடுத்தா நிலைமை என்னாகும் தெரியும்ல? சார் அது வந்து சண்முகம் சார் சொல்லிதான். அப்பா கிட்ட நான் சொல்லிக்கிறேன். அதோட இங்க என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு டிசைட் பண்றது அப்பா இல்ல, நான். இப்ப சொல்றேன், இவளுக்கு இங்க வேலை கிடையாது. இந்த நிமிஷமா இவளை இங்கிருந்து வெளியே அனுப்புறேன். சார் 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 வேண்டாம் சார். சண்முகம் சார் கிட்ட அப்புறமா பேசிக்கலாம். ஹலோ சார் 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 எல்லாரும் பாக்குறாங்க. இப்படி வாங்க சார். எதுக்கியா? வாங்க சார். இவளுக்கா வக்காலத்தை வாங்க போறியா? அந்த நினைப்பே வேண்டாம், நான் ஒத்துக்க மாட்டேன். சார் இல்ல ஜேபி சார், நான் சொல்றேன் கொஞ்சம் வாங்க சார். இப்படி வாங்கன்னு சொல்றேன்ல, வாங்க சார் வாங்க.